என்னப்பா மேம்? இப்ப நீங்க கிளாஸ் எடுத்து சொல்ல பண்றீங்களே, அதான் மேம். சொல்லுங்க வசுந்தராமா. ஹராஸ்மெண்ட்னா என்னடா? சுத்தமே இல்லாத தொல்லை கட்டாயப்படுத்த பண்றது. பிசிக்கல் கான்டாக்ட் எதுவும் இருக்காது மேம். டார்ச்சர் பண்றது. Yes. So, a person with sexual intent, ரொம்ப முக்கியம். திருப்பி sexual intent, நீ தொடலாம் வேணாம், utters some words. இது யூசுவலா நடக்கும். நான் இது சொன்ன பிறகு பாதி பேர் ஆமா ஆமான்வீங்க. So, utters some words, ஏதோ ஒரு சவுண்ட் இல்ல some gesture இல்ல makes the child to exhibit, அவங்களோட எனி பார்ட் ஆஃப் பாடியை எக்ஸிபிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது. இல்ல ஷோஸ் போனோகிராபிக் மெட்டீரியல் டு தட் சைல்ட், போனோகிராம் காமிக்கிறது அவங்களுக்கு. இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம் இல்ல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல சைல்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது. எதுக்கு? செக்ஷுவல் இன்டென்ட்னால ஃபாலோ பண்றது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் மென்ஸ்லியா. ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பண்றது. இல்லைன்னா ஒரு சைல்ட வந்து த்ரெட் பண்றது. இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டட் ரியல் டிபிக்ஷன், அவங்களோட போட்டோ இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்ட்ல அவங்களை இன்வால்வ் பண்ணணும்ன்றதுக்காக நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இந்த மாதிரி காமிச்சிடுவேன், உங்க அம்மாக்கு சொல்லிடுவேன், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி சைல்ட செக்ஷுவல் ஆக்ட் பண்ணு அப்படின்றதுக்கு கம்பல் பண்றதுக்கு பண்றது. நெக்ஸ்ட், என்டைஸ் த சைல்டு ஃபார் போனோகிராஃபி. அங்கிள் சாக்லேட் வாங்கி தரேன், ஆன்டி வந்து பிஸ்கெட் வாங்கி தரேன். ஏன்னா நான் அங்கிள் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன் லேடிஸ் கூட நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. அது இன்னும் கொடுமையான விஷயம். ஓகேங்களா? அம்மாவா இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க இந்த மாதிரி பண்றது வந்து இன்னும் கொடுமையா போயிட்டு இருக்கு. பட் மிருகம் எல்லா இதுலயுமே மிருகம் இருக்கும். கரெக்டா? ஆண் மிருகம் இல்ல பெண் மிருகமும் இருக்கு. இப்ப அதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. சோ என்டைசிங் அ சைல்ட் ஃபார் போனோகிராஃபி, இது எல்லாம் பண்ணா அதுக்கு பேர் என்னது? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். சோ எல்லார் லைஃப்லயும் இது ஒண்ணு நடந்திருக்கும். ரோட்ல போறோமா, நம்மளை பத்தி தப்பான வார்த்தை சொல்லாதவங்க இருப்பாங்க. ஒரு யூடியூப்ல ஒரு பொண்ணு ஏதாவது கண்டென்ட் போடுதா, அத தப்பா கமெண்ட் பண்ணாம கமெண்ட் செக்ஷன் இருக்கும்? இருக்கவே இருக்காது. சோ அதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. இது தப்பு, அடுத்தது சேஞ்ச் பண்ணிக்கலான்ற ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கெஸ்டர். ஒண்ணுமே இல்ல, நாங்க வந்து ஃபெலிஸ்டேஷன் நடத்தணும் இல்லையா, நம்மளோட ஃபங்க்ஷன்ல ஃபெலிஸ்டேஷன் எல்லாம் நடத்தணும், ஜட்ஜஸ் கிளியர் பண்ணவங்க. சோ வந்திருந்தவங்க எல்லாருமே ஜட்ஜஸ். முன்னாடி நாள் எல்லாருமே ஏதோ மீட் பண்றதுக்காக என்னை ஏதோ லஞ்ச் கூட்டிட்டு போறதுக்காக ஒரு 2-3 ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க. சோ நாங்க கீழே இறங்கி, ஆபீஸ்ல இருந்து கீழே இறங்கி நடந்து போறோம். அதுக்குள்ளேயே ஓன்னு ஒரு சத்தம், என் சைட் பார்த்து, ஜட்ஜஸ பார்த்துதான் ஆப்வியஸ்லி. ஓகே, சோ ஓன்னு கத்துறானுங்க பசங்க. அந்த டைம் எனக்கு தோணுச்சு, ஜட்ஜா இருந்து என்ன பிரயோஜனம், கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பிரயோஜனம், எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம பெண்கள் தலையெழுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. பட் தட்ஸ் டிஃபரெண்ட். ஒன் டே சேஞ்ச் ஆகும், அந்த நம்பிக்கையில இருப்போம் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியதான். சோ இதெல்லாம் பண்ணா என்னது? அட்டஸ் வேர்ட்ஸ், சவுண்ட்ஸ், கெஸ்டர்ஸ், இல்ல எனி பார்ட் ஆஃப் தி சைல்ட்ஸ் பாடி எக்ஸிபிட் பண்ண வைக்கிறது, போனோகிராபிக் சப்ஸ்டன்ஸ் காமிக்கிறது, இல்ல போனோகிராபிக்கு என்கரேஜ் பண்றது, பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பண்றது. நெக்ஸ்ட், சைல்ட ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிடும் அந்த மாதிரி காமிச்சிடும், செக்ஷுவல் ஆக்ட் இன்வால்வ் ஆகுன்னு சொல்றது எல்லாமே என்னது? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ப்ரொவைடட் இட் ஷுட் பி டன் இன் செக்ஷுவல் இன்டென்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதெல்லாம் பண்ணா ஆப்வியஸ்லி செக்ஷுவல் இன்டென்ட். அதுக்குதான் பிரிசம்ப்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டாலிட்டின்னு ஒரு டாக்டர் கீழே பார்ப்போம். ஓகே, அது நெக்ஸ்ட். இப்போ செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு நம்ம ஏதாவது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கொண்டு வர முடியுமா? Case to case basis. It depends upon fact. So it is a question of fact அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 2 clause Jல டெஃபினிஷன், ஆக்சுவல் கண்டென்ட் 11, செக்ஷன் 12ல பனிஷ்மெண்ட் 2-3 years வரைக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப கம்மி ஆக்சுவலி, அப் டு 3 years பிளஸ் ஃபைன் கொடுத்திருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 3, யூசிங் த சைல்ட் ஃபார் போனோகிராபிக் பர்பசஸ். whoever, யாராக இருந்தாலும், எனி ஃபார்ம் ஆஃப் மீடியாக்காக, for the purpose of sexual gratification, செக்ஸ் சந்தோஷத்துக்காக, அந்த கிராட்டிபிகேஷன், அந்த திருப்திக்காக என்ன பண்றாங்க? ஒரு சைல்ட வந்து போனோகிராஃபியா ரெப்ரசென்ட் பண்றாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஆர்கன் ஆஃப் எனி சைல்ட். செக்ஷுவல் ஆர்கன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிளேஸ் ஆக இருந்தாலும் அது செக்ஷுவல் ஃபீல் கொடுக்கக்கூடிய செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனுக்காக பண்ணிருக்காங்க. இல்லனா இந்த சைல்ட ஒரு செக்ஷுவல் ஆக்டுக்காக யூஸ் பண்றாங்க. ரியலாகவும் இருக்கலாம், சிமுலேட்டட் ஆகவும் இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்,
ஒரு அப்சீன் ரெப்ரசன்டேஷன், சைல்ட ஒரு தப்பான ரெப்ரசன்டேஷன் கொண்டு வராங்க அப்படின்னும் போது அது எல்லாமே போனோகிராபிக் பர்பஸ்ல வரும். ஓகே, சோ இந்த மாதிரி போனோகிராபிக் பர்பஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா? ஆக்சுவலி இது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. இட் வாஸ் ஃபார் அ சாக்லேட். அதுல தப்பான பார்ட்ஸ் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஆனா அந்த சைல்டோட உதட்டு பக்கத்துல அந்த சாக்லேட் இருக்கிற மாதிரியும் அதை செக்ஷுவலைஸ் பண்ணி ஒரு ஆள் ஆசைப்படுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுவுமே தப்பு தானே. சோ அது ஒரு பெரிய அஃபென்ஸா போச்சு. அது என்ன சாக்லேட் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பொண்ணுக்கு மாத்தினாங்க. இன்னும் அந்த பொண்ணுக்கு மாத்தினாலும் தப்புன்ற ஒரு சினாரியோ வரும். அப்ப நம்ம பாத்துக்கோ அது என்ன சாக்லேட்னு பாருங்க. ஓகே, தட்ஸ் தி திங். நெக்ஸ்ட், இந்த போனோகிராபிக் பர்பஸ்க்கு தான் கிடையாது, கமர்ஷியலுக்கு கிடையாது, எனக்கு மட்டுமே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பர்சனல் யூஸ்க்காக எடுத்தா அது இன்க்ளூடட் கிடையாதா? அதுவும் இன்க்ளூடட். சோ அது ரொம்ப முக்கியம். செக்ஷன் 13 பர்சனல் யூஸ் ஆல்சோ இன்க்ளூட். இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா தினசா கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை யாரும் இதை பண்றது இல்ல, ரிப்பீட். ஏன் இந்த மாதிரி ரிப்பீட் போகுதுன்னா தே ஆர் தி ஈஸி விக்டிம்ஸ். சொல்ல தெரியாது. வீட்டுல வந்து அம்மா அப்பா பிரஷர்ல இருப்பாங்க, நீ தப்பு செஞ்சியான்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த அஃபண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை தான் தப்பு செஞ்ச மாதிரி அந்த மண்டையில திணிச்சிருவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு உங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் பத்தியா அப்படின்னா அந்த குழந்தை சைலண்ட் ஆயிடுது. சோ இஃப் மதர்ஸ் ஆர் தேர், என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், கைண்ட் ரெக்வெஸ்ட், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் த சைல்ட். சோ எல்லாமே நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வைப்போம். அது எனக்குமே நான் சொல்லிக்குவேன் எல்லா டைமும். என் பிள்ளை என்கிட்ட எல்லாமே சொல்லணும். ஆனா அதுகிட்ட நம்ம கேட்டோம்னா மிஸ் என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா நான் சொன்னா உனக்கு தெரியுமா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. So that's different. We are going to punishments. Okay. So punishment அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் பனிஷ்மெண்ட் 5 years. இதே செகண்ட் டைம் பண்ணாங்கன்னா 7 years வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த போனோகிராஃபி சும்மா பண்ணிருப்பாங்களா? போனோகிராஃபி பண்ணும் போது அது பெனிட்ரேட்டிவா இருக்கலாம், செக்ஷுவல் அசால்ட் அதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம், நிறைய ஆக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் இன்வால்வ் ஆயிருக்கலாம். கரெக்ட். சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த செக்ஷன் 3, 5, 7, 9ல இருக்க அஃபென்சஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இதுக்கு கீழே இருக்க பனிஷ்மெண்ட்டை தாண்டி அடிஷ்னலா அந்த ரெஸ்பெக்டிவ் பனிஷ்மெண்ட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகே, ஜட்மெண்ட் கொடுத்து சாரி அந்த 2019 அமெண்ட்மெண்ட்ல கொடுத்திருந்திருப்பாங்க. சோ இந்த ஏரியா புரியுதா? போனோகிராஃபி பர்பஸ்க்காக சைல்ட யூஸ் பண்றாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது சும்மா இருப்பாங்களா? பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு, செக்ஷுவல் அசால்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அந்த பிள்ளைய ஏதோ போனோகிராஃபி காமிச்சு அதை பண்ணாங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் சேர்த்து பண்ணிருக்காங்கன்னு உண்டு. சோ செக்ஷன் 3, 5, 7, 9 இதுல இருக்க அஃபென்சஸும் சேர்த்து பண்ணிருந்தாங்கன்னா இதுக்கான பனிஷ்மெண்ட் தனி, அதுக்கான பனிஷ்மெண்ட் சேர்த்து கொடுப்பாங்க. இததான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து செக்ஷன் 15 ரொம்ப ரொம்ப கலவரமான ஒரு செக்ஷன். ரீசெண்டா கலவரமான செக்ஷன் தெரியுமா இத பத்தி? நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கலவரம் அது. தெரியாதா? சரி, நான் என்ன கண்டென்ட் பாவம் சார் பேர் வந்துருச்சு. ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலி. எல்லா இடத்துலயும் ப்ராஸ்பெக்டிவா ஜட்மெண்ட் கொடுப்பாரு. ஆனா இது ரொம்ப மோசமா கொடுத்துட்டாரு. அவரோட மொத்த இமேஜுமே டார்னிஷ் ஆயிடுச்சு இதுல ஆக்சுவலி. ஓகே, அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாரு மேடம் அவரு. ஆமா சார், இது பெரிய பிளாக் டாட் சார். இது என்ன மனசு அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா ஹைகோர்ட் லெவல்ல வந்து இது ஒரு பிரசிடென்டா இருக்கும்ல சார். சோ இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருக்கும் அவரோட ஜட்மெண்ட். நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட் கண்டெம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. சோ என்ன பண்ணுச்சு, மத்தவங்க ஐயோ என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாங்க இப்ப சொல்றேன். சோ பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் பொசஸிங் போனோகிராபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சைல்ட். பான் பாக்குறது தப்பா கரெக்டா, அது பர்சனல் லைஃப், அத பத்தி நம்ம உள்ள போல. ஆனா அது ரொம்ப பான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த தப்பு நீ சைல்டு வரைக்கும் போலாமா? சைல்டு போனோகிராஃபி உனக்கு சந்தோஷம் தந்துச்சுன்னா நீ என்ன மனுஷன்? கரெக்டா? சோ ஒரு சைல்டு போனோகிராஃபி நான் எடுக்கலப்பா, நான் பண்ணலப்பா, எவனோ ஒருத்தன் எடுத்திருக்கா, நான் பார்த்து என்ஜாய் பண்றேன், அது தப்பு. சோ பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் பொசஸிங் போனோகிராஃபி மெட்டீரியல் ஆஃப் அ சைல்டு. ஓகே, சோ இது என்னது? ஒரு போனோகிராபிக் மெட்டீரியல் இருக்கு, அதை நீ டிலீட் பண்ணல, டிஸ்ட்ராய் பண்ணல, நீ ரிப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிற, அத ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ஷனோட வச்சிருக்க அப்படின்னா இட்ஸ் a பனிஷ்மெண்ட். அதுக்குமே பாருங்க ஃபைன் தான் கொடுக்குறாங்க. 5K இல்லைன்னா 10K வரைக்கும், 5ல இருந்து 10K வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீ என்ன பண்ற, ஸ்டோர் டிரான்ஸ்மிட், நீ எதுக்காக ஸ்டோர் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா கண்டிப்பா டிரான்ஸ்மிட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி
நினைக்கிற. இதுக்காக நீ வச்சிருக்கேன்னும் போது 3 இயர்ஸ் வரைக்கும் பிளஸ் ஃபைன், அப்படி அப் டு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு சைட்ல இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு, அதுக்கு ப்ரூஃபா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க, கோர்ட்ல போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் இங்க எக்ஸெப்ட் ரிப்போர்ட்டிங் டு கோர்ட் அப்படின்றத எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ், நீ வச்சிருக்கிறது ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ட்டோட வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டோரிங் பர்பஸ், டிரான்ஸ்மிட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்றது. அடுத்து அதுல நீ காசு சம்பாதிக்க போற, இன்னும் எவ்வளவு ஒரு கேவலம். சோ அதுக்கு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க பனிஷ்மெண்ட். செகண்ட் டைம்னா 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்துங்க. ஃபெயில்ஸ் டு delete, நீ வச்சிருக்க பொசஸ் பண்ணிருக்க, என்ன இன்டென்ஷனோட பொசஸ் பண்ணிருக்கனா, இன்டென்ஷன் டு ஷேர் அண்ட் டிரான்ஸ்மிட். சோ உன்னோட போன்ல இருக்கு, அதை ஷேர் பண்ணணும் டிரான்ஸ்மிட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் இல்ல அப்படின்னா இந்த செக்ஷன் 15 கீழே அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சாரோட பேரை திருப்பி சொல்ல வேண்டாம், அவரே ரொம்ப டிஜெக்டடா ஃபீல் பண்ணிருப்பாரு கண்டிப்பா. சோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதுதான், கேஸ் டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல், நீ வீட்டுல புளி வச்சிருக்க, எதுக்கு புளி வச்சிருப்ப, அதை வச்சு குழம்பு வைக்கிறதுக்காக தான் வச்சிருப்ப. சோ இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் வித்தவுட் டிலீட்டிங், நீ டிலீட் பண்ணாம அந்த மெட்டீரியல் உன் போன்ல வச்சிருந்தனா என்ன அர்த்தம், நீங்களே சொல்லுங்க என்ன அர்த்தம். நீ பாக்குறதுக்கு தான் வச்சிருக்கேன்ற மாதிரி. பாக்குறதுக்கு தான் வச்சிருக்க, அப்ப அங்க செக்ஷுவல் இன்டென்ட் இல்லையா? சோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக செக்ஷுவல் இன்டென்ஷன் உனக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம ப்ரிசூம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி இருந்திருப்பாங்க. இதுக்கு பேரு தான் பிரிசம்ப்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட். இது செக்ஷன் 30ல கொடுத்திருந்திருப்பாங்க. சோ போக்சோ ஆக்ட்ல ரொம்ப பெரிய பிரிசம்ப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன பிரிசம்ப்ஷன்ஸ் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த 15ஓட இந்த கேஸ் லாவை ரிலேட் பண்ணி செக்ஷன் 30ல இந்த மாதிரி பிரிசம்ப்ஷன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, சோ இதெல்லாம் அஃபென்ஸ் பா. அஃபென்ஸ் ஒரு ஆள் சேர்ந்து பண்ணுவோம். அதுவும் போக்சோலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அப்பா எல்லாம் கேங்கு தான். 50 வயசு கிழவன்ல இருந்து அங்க ஒரு மைனரும் இருப்பான் அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிதான் நடக்குது. ஓகே, சோ அந்த மாதிரி அபெட்மெண்ட் ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது சொல்லியிருக்காங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் 17ல இருக்கு. இதே ஆக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது 18ல இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1/2 ஆஃப் த பனிஷ்மெண்ட் சொல்லி இருக்காங்க. இது ரெண்டும் சும்மா மைனரா தான் இம்பார்ட்டன்ட். So we have done almost half of the act. So can we go for a small commercial break and come back after 10 minutes? Ma'am. Yes, ma'am. Ma'am, அந்த கேஸ்ல தான் மேம் child pornography to CSEM EAM மாறினது. அது பிரேக்ல போடணும், எல்லாரும் பாக்கட்டும். லிங்க் நீங்க ஷேர் பண்ணிருங்க சரிங்களா? ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட். சரி, we will go for a short commercial break and meet back. Thank you, ma'am. So we will start back chapter 5. என்னன்னா ரிப்போர்ட்டிங். இவ்வளவு நாள் நம்ம அஃபென்சஸ பாத்துட்டு இருந்தோம். இந்த அஃபென்சஸ யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம், அப்படி ரிப்போர்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம்லாம் ஓகேங்களா. இந்த நம்ம ஐபிசி பிஎன்எஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஃபென்சஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க, அதுல ரிப்போர்ட்டிங் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப ரிப்போர்ட்டிங் எங்க இருக்கும் நார்மலா ஒரு அஃபென்ஸ்க்கு? எப்படி ரிப்போர்ட் பண்ணோம், என்ன பண்ணோம்? சிஆர்பிசி பிஎன்எஸ் இருக்க போது. எஸ், ஆனா இது ஒரு ஸ்பெஷல் லா அப்படின்றனால இதுலயே ரிப்போர்ட்டிங் பத்தியும் பேசுற ஒரு சாப்டர் தான் சாப்டர் 5. சோ இந்த ரிப்போர்ட்டிங் செக்ஷன் 19 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரூல்ஸ் பார்க்க பாத்தீங்களா, அந்த மொத்த ரூல்ஸுமே செக்ஷன் 19 ரிலேட்டடா நிறைய இருக்கும். ஓகே, சோ we will see the chart later. இப்போ செக்ஷன் 19 என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். என்ன சொல்றாங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் சிஆர்பிசி. நாட் வித் ஸ்டாண்டிங் தான் அவன் பேச்ச கேட்காதுன்னு அர்த்தம். சோ சிஆர்பிசி பேச்ச என்ன சொல்லியிருந்தாலும் அதை கேட்காம இந்த செக்ஷனை ஃபாலோ பண்ண. என்னது, ஏதோ ஒரு அஃபென்ஸ் இந்த ரிலேட்டடா போக்சோ ரிலேட்டடா வருதுன்னும் போது இங்க 2 பேர் அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அப்படின்னு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா லோக்கல் போலீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் சிஜே எம்சிக்யூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் நீங்க அணுகுங்க, இல்லைன்னா லோக்கல் போலீஸ்க்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பிராக்டிகலா நமக்கு இந்த போலீஸ் யூனிட் ஏதாவது ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் நமக்கு ஏதாவது இருக்கா பிராக்டிகலா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? இல்ல மேம். தெரியல மேடம். நாங்க வெல்ஃபேர் ஆபீசர் மேம்.
வெரி குட். வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஏரியா பிராக்டிக்கலா வேணும். இந்த கிளாஸ் நம்ம முடிச்சிருவோம். பிராக்டிக்கல் கிளாஸ் வேணுமா இல்லையான்னு நம்ம ஒரு போல் போடுவோம். வேணும்னு சொன்னீங்கன்னா வில் ஹேவ் பிராக்டிகல் கிளாஸ் ஆல்சோ. ஓகே. ஆனா அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏபிபி மெயின்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிளஸ் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்காக தான் லேட்டர் வில் டாக் இன் போல். இப்போதைக்கு சிஆர்பிசியை கேட்காத ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்திருக்கா, எங்க போய் சொல்லி இன்ஃபர்மேஷனை ஸ்பெஷல் ஜூனைல் போலீஸ் யூனிட் இல்லைன்னா லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லு. அவங்க சொன்ன என்ன பண்ணணும், ஒரு என்ட்ரி நம்பர்டு பேஜஸ்ல ரைட்டிங்ல அதை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் போதாது, யாரு இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க கிட்ட அதை படிச்சும் காமிக்கணும். கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படின்றத படிச்சும் காமிக்கணும். இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த போலீஸ் யூனிட் வச்சிருக்க ஒரு புக்ல பண்ணுவாங்க. சோ ஜென்ரலா எது பண்றாங்கன்றது நம்ம ரூல்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், அது என்னது அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே. சோ தீஸ் ஆர் தி திங்ஸ். இதே ஒரு சைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்துச்சு அப்படின்னா அந்த சைல்டோட சிம்பிள் லாங்குவேஜ்ல போட சொல்லியிருக்காங்க. அந்த சைல்டு 1000 விஷயம் சொல்லும். அந்த குழந்தைக்கு வந்து செக்ஷுவல் விஷயத்த பத்தி ஒன்னும் தெரியாது. கரெக்டுங்களா? குழந்தை தினமா சில விஷயங்கள் சொல்லும். அதுல ஒரு மனசை உடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரிலாம் சைல்டு கிட்ட கேட்க கூடாது, யூனிஃபார்ம்லயே பேசக்கூடாது. இருந்தாலும் அவர் கேட்டிருக்காரு, பாப்பா எனக்கு தெளிவா தெரியல, அவங்க அப்பா பண்ணிருக்கிறதுனால. ஓகே. சோ கேட்டிருக்காரு, என்னப்பா அப்பா பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்பா என் மேல பாத்ரூம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த குழந்தை. பாத்துக்கோங்க. சோ அந்த சைல்டு லாங்குவேஜ்ல இந்த சிம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னது இததான் மீன் பண்ணிருக்காங்க. நீங்க அது பண்ணிருக்காங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணி எழுதக்கூடாது. அந்த சைல்டோட என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்களோ சிம்பிள் லாங்குவேஜ்ல அவங்க லாங்குவேஜ்லயே நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து என்கேஜ் டிரான்ஸ்லேட்டர். வேற மொழி இருக்காங்க, ஸ்பெஷல் இன்டர்பிரேஷன் தேவைப்படுது, ஏன்னா அந்த குழந்தைக்கு பேச தெரியாது அப்படின்னும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அதுக்கு அந்த சைல்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்டர்பிரேட் பண்ணி சொல்லணும். அதை வச்சும் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து அந்த சைல்டு நல்ல நிலைமையிலயா வருவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. லேட்டஸ்டா ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 7 months பேபி வாஸ் செக்ஷுவலி ஹராஸ்ட் அண்ட் அந்த குழந்தைக்கு 16 ஸ்டிச்சஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையான எனக்கு தெரியல, ஏன்னா அந்த உடம்பே அவ்வளவு குட்டியா இருக்கும். அதுல எங்க 16 ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரியல. அது பாத்திருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. இட் ஃபால்ஸ் அண்டர் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்லி டெத் பெனால்டி கொடுத்துட்டாங்க. அவனை பாத்தீங்கன்னா பக்கா லூஸ் மாதிரி, அவன் கண்டிப்பா லூஸா தான் இருக்கணும். இதை பண்ணியிருந்தா அது கண்டிப்பா லூஸ் ஆகதான் இருக்கணும். ஓகே. சோ அந்த ஸ்டிச்சஸ் 16 ஸ்டிச்சஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த உடம்புல எங்க 16 7 மாச குழந்தைக்கு போட முடியும்? ஓகே. சோ அந்த சைல்டு வந்து நல்ல நிலைமையில மேக்சிமம் வர மாட்டாங்க. சோ அவங்களுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். யாரு கொடுப்பா? நம்ம ஸ்பெஷல் ஜூனைல் ஜஸ்டிஸ் போலீஸ் யூனிட், SJPU. ஓகே. இல்லன்னா எல்லாம் லோக்கல் போலீஸ். அந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த சைல்ட ஷெல்டர் ஹோம்லயோ இல்ல நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்லயோ 24 hours எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 24 hours ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்பெஷல் கோர்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்பெஷல் கோர்ட் இல்லனா செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட் தான் இப்ப வந்து பாக்ஸோ கோர்ட். ஓகே. சோ ஸ்பெஷல் கோர்ட் இல்ல செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. சைல்டு வித் கேர் அண்ட் அட்டென்ஷன் வந்தா அந்த சைல்ட யாரும் பாத்துக்க இல்ல அப்படின்னும் போது ஷெல்டர் ஹோம்ல, அப்படி இல்ல ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது, மேக்சிமம் எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஹாஸ்பிட்டல். சோ ஹாஸ்பிட்டல்ல நீங்க விட்டுட்டு அங்க அட்மிட் பண்ணிட்டு 24 hours இந்த ரிப்போர்ட்டிங்குமே பண்ணிருந்துருக்கணும். அடுத்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு 19 class 1ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதனால எந்த ஒரு சிவில் அண்ட் கிரிமினல் லயபிலிட்டி அவங்க மேல வரக்கூடாதுன்னு ஒரு காஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய MNC அது ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, நீ போயிட்டு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான்? டிஃபமேஷன் கேஸ் போடுவான், 1000 கேஸ் போடுவான். ஏன்னா அது வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக. கரெக்டா? சோ அந்த மாதிரி எந்த ஒரு லயபிலிட்டியுமே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாத்திரத்தில் வரக்கூடாது அப்படின்றதுதான் கிளாஸ் 7. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் ஆன் மீடியா. மீடியா பிளேஸ் அ crucial ரோல். இப்ப சொல்ல போனா மீடியா தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஓகே. அதுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 20ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மீடியாவா இருக்கட்டும், ஹோட்டல், லாட்ஜ், ஹாஸ்பிட்டல், கிளப், இந்த போட்டோ ஸ்டுடியோஸ்ல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இந்த மாதிரி செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி சைல்டு நடக்குது, ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு தெரிய வருது, நீ அதை கவரேஜ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க,
அது முக்கியம் கிடையாது, நீ ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். அந்த ஸ்பெஷல் ஆப்ளிகேஷன் உங்களுக்கு 20ல கொடுக்குறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏன் மென்ஷன் பண்ணாங்களா, ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துல நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹோட்டல், லாட்ஜ், ஹாஸ்பிட்டல், எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஸ்கூல்ஸையும் கொண்டு வரணும் ஸ்பெசிபிக்கா. அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு. சோ போட்டோகிராபிக் ஃபெசிலிட்டி எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ஆப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நீ ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணலன்னா இவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? தெரியுது அந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னு. பெரியவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்க போய் சொல்றதே கஷ்டமா இருக்கு. ஒரு லேடி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும் போது இமீடியட்டா ரியாக்ட் பண்ண கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சுதான் வந்து எஃப்ஐஆர் லான்ச் பண்ற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைக்கு நீ தானே போய் ரிப்போர்ட் பண்ணும். ரிப்போர்ட் பண்ணாம இருக்க, அப்போ உன் மேல ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஃபெயிலியர் டு ரிப்போர்ட், அதுதான் செக்ஷன் 21. சோ ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது 19 clause 1. சில ஸ்பெஷல் ஆப்ளிகேஷன் வைக்கிறது செக்ஷன் 20. இதெல்லாம் நீ பண்ண மாட்டேனா வா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றதுதான் செக்ஷன் 21. சோ அண்டர் செக்ஷன் 19 இல்ல செக்ஷன் 20 நீ ரிப்போர்ட் பண்ணணும், பண்ணல அப்படின்னா உனக்கு 6 months ஜெயில் பிளஸ் ஃபைன் கொடுக்கலாம். இது ஒரு அருமையான செக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 19ல நீ ரிப்போர்ட் கொடுக்கணும். நீ எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்னா, you are in charge of the company or some institution. Say for example, ஒரு ஸ்கூல்ல இந்த விஷயம் நடக்குது, பெரிய ஸ்கூல் பா, பேரு எங்கேயோ போகுது, அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த ஸ்கூல் ஓனர் என்ன பண்ணுவாரு? உடனே போய் ரிப்போர்ட் பண்ணிருவாரு. பேரு கேட்டு போயிடும். இது நிறைய நடக்குது, பேரு கேட்டு போயிடும், அப்படியே மூடி மறைப்பாங்க. அந்த மாதிரி person in charge of the company or institution மறைச்சா they have extra punishment. 1 year வரைக்கும் சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. 1 year plus fine. Okay, this is an aggravated one. 19, 20, 21 very 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 important. இந்த சைடு பா தப்பு நடக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா தப்பு அப்படின்ற வரைக்கும் போறோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கேசஸ். இது சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கு. பெண்டிங் கேசஸ்க்கு இதுவும் ஒரு ரீசன். சோ அந்த மாதிரி ஃபால்ஸ் கேசஸ் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, நீ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ஹஸ்பண்ட பழி வாங்கணும்ன்றதுக்காக நீ உன் பொண்ணை டேம் பண்ணி போக்சோ கேஸ் கொடுக்க வைக்கிற. இது நான் சும்மா சொல்லல, இந்த மாதிரி நிறைய நடக்குது, நீங்க கூட பார்த்திருந்திருப்பீங்க. அந்த மாதிரி டேம் பண்ணி தான் பொண்ணையே தப்பா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஒரு பொய் கேஸ் கொடுத்தா அந்த மனுஷனோட மனசு எப்படி இருக்கும்? அது பயங்கரமான கொடுமை. சோ அந்த மாதிரி பொய் கேஸ் கொடுத்தா எஸ் தேர் ஆர் பனிஷ்மெண்ட். டு ஹியூமிலியேட், டு டிஃபேம்காக நீங்க கொடுத்தீங்கன்னா 6 months plus fine. என்ன மனுஷனே கொன்னுட்ட, நார்மல் கேஸ் கூட திருடிட்டான்றது கூட பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு இடத்துல போயிடலாம். நல்லவங்கள் மேல ஒரு பொய் போக்சோ கேஸ் வந்துச்சுன்னா சுத்தி இருக்க உலகம் எப்படி பாக்கும்? சூசைடு வரைக்கும் போவோம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம். சோ இது ஒண்ணு. நெக்ஸ்ட், இதே ஒரு சைல்டு கொடுத்துச்சுன்னா, ஒரு 16 years பா, அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஆனா வேணும்ட்டே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஒருத்தர் மேல, அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? No ma'am. 16 yearsனா அந்த பிள்ளைக்கு ஆல்மோஸ்ட் தெரியுதுன்னு தான் அர்த்தம். சோ இது ரேஷனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஆனா நோ பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு சைல்டு பொய் கேஸ் கொடுத்தாலும் அவங்க மேல நமக்கு லயபிலிட்டி வராது. ஓகே, இப்ப போக்சோல வெறும் பெரியவங்க தான் தப்பு பண்ணுவாங்களா, அக்யூஸ்டா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது, சைல்டுமே இருக்கும். நான் அதான் சொல்றேன்ல, ஒரு சைல்டுமே இருக்கணும் போது ஞாபகம் வருது, ஆந்திர பிரதேஷ்ல என்ன நடந்துச்சு, ஒரு 2nd standard பிள்ளையா 3rd standard பிள்ளையா இல்ல யூகேஜி பிள்ளையா எனக்கு ஞாபகம் இல்ல. சோ ஒரு 4th 5th படிக்கிற பசங்க வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து தப்பா ரேப் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி அஃபண்டரே சைல்டு அப்படின்றதும் இது கீழே வரும் நமக்கு. ஆனா ஜேஜே ஆக்ட்ல டைவர்ட் பண்ணிடுவாங்க, அது நம்ம கீழே பார்ப்போம். இப்ப என்னன்னா, ஒரு ஃபால்ஸ் கேஸ் நீங்க பெரிய ஆள் மேல கொடுக்கல, சைல்டு மேல கொடுத்துட்டீங்க, அகேன்ஸ்ட் அ சைல்டு அப்படின்னும் போது நார்மலா ஒரு அடல்ட் மேல கொடுத்திருந்தீங்கன்னா 6 months. ஆனா சைல்டு மேல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 year, ஃபேக் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா 1 year பிளஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. சோ 22 இஸ் ஆல்சோ an இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா ப்ரொசீஜர். இந்த மீடியா people will make trending. ஆனா வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த அண்ணா காலேஜ், என்னது அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல நடந்துச்சு ஒரு பிரச்சனை. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். ஒரு ஸ்டூடெண்ட் ஹராஸ் பண்ணாங்க, கேட்டா லீக் ஆயிடுச்சான்.
ஓகே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன கொடுமையோ அந்த அந்த விமனை ஹராஸ் பண்றதுக்காக இது ஒரு விஷயம், நீ நீ எப்படி போய் சொல்லுவ அப்படின்னு. சோ திஸ் வாஸ் கண்டெம்ட் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. சோ அந்த மாதிரி we have procedure for media. நோ ரிப்போர்ட்டிங், தேவையில்லாம ரிப்போர்ட் பண்ணாத. ஒரு ஆத்தென்டிகேட் இன்ஃபோ இல்ல அப்படின்னும் போது நீ ரிப்போர்ட் பண்ணாத. அந்த ஒரு இன்ஃபோ நீ ரிப்போர்ட் பண்ணா யாரோட ரெப்புடேஷனும் லோவர் ஆகும். அப்படின்னா நீ அதை ஆத்தென்டிகேட் பண்ணு ப்ராப்பரா. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெலிஜென்ட் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பரா ஆத்தென்டிக்கா இருக்கும் போதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் அது வெளியே ஓடணும். அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்டு எக்காரணத்துக்கு கொண்டும் சொல்லக்கூடாது, இது ரூல். ஆனா இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இது எப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னா ஸ்பெஷல் கோர்ட் பெர்மிட் பண்ணும். அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்டுக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. என்னன்னா ஒரு இடத்துல ஒரு சைல்டு அபியூஸ் நடக்கிற மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சைல்டோட திங்ஸ் எல்லாம் கிடக்கும். சைல்டு அபியூஸ் நடந்ததுக்கான சில எவிடன்சஸ், சில ஆப்ஜெக்ட்ஸ், டிவைசஸ் எல்லாம் இருக்கும். ஆனா பிள்ளை இருக்காது. அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க மீடியால? சொல்லணும் இல்லையா? சோ அந்த மாதிரி சில கேசஸ்ல சைல்டோட இன்ட்ரெஸ்டுக்காக, அதுவும் இவங்களே மீடியா பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கோர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து சைல்டோட பேரை சொல்லப்பா, ஒண்ணுமே சொல்ல, ஆனா பேரை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஒரு குழந்தை இந்த மாதிரி 9 வயசு ஆகுது, மாநிலத்துல இருக்குது, இந்த அட்ரஸ்ல அண்ணா நகர்ல இருக்குது, இந்த ஸ்கூல்ல படிச்சுது அப்படின்னு அந்த பேரை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்ப இது கீழே அது அஃபென்ஸ் ஆயிருக்கா? எஸ், பேரு மட்டும் கிடையாது. பேரு சொன்னா கூட ஓகே, பிரியா, ரமேஷ், சுரேஷ் எது சொன்னாலும் 10 சுரேஷ் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகுது இல்ல மேம். அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இவங்கதான் சுட்டி காட்டக்கூடிய எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே 23 கீழே அஃபென்ஸ். அப்படி பண்ணாங்கன்னா 6 monthsல இருந்து 1 year வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம். இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சைல்ட். நம்மளே ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நிக்கிறோம், நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் வரும், கரெக்டுங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு பயம் வரும்? எப்படி பண்ணணும்னா மேக்சிமம் விமன் போலீஸ் ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ. ஓகே, அதுவும் அவங்கள யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது, இன்ஃபார்மலாக தான் இருக்கணும். மேக்சிமம் இல்ல, எப்பயுமே ரெசிடென்ஸ் ஆஃப் த சைல்டுக்கு தான் போகணும். கண்டிப்பாக எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் எந்த சைல்டுமே நைட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வந்து டிடென்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு போக்சோ கேஸ் வந்துச்சு, ரொம்ப சீரியஸா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா உடனே மீடியாலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ போலீஸ் ஆபீசர் ஷுட் என்ஷூர் அந்த ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? அந்த போலீஸ் ஆபீசர். இந்த டியூட்டி போலீஸ் ஆபீசர் மேல எந்த செக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. சோ செக்ஷன் 24ன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகே, தீஸ் ஆர் தி திங்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னு போலீஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், இன்னொன்னு யார் ரெக்கார்ட் பண்ணுவாங்க? ரொம்ப வெயிட்டேஜ் இருக்க ஸ்டேட்மெண்ட். அது என்னது? அதுக்கு பேரு 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுல கன்ஃபெஷன் மட்டும் தான் வருமான்னு கேட்டா கன்ஃபெஷனை தாண்டி எனி ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அதுவும் சேர்த்து வரும். சோ அத பத்தின விஷயம் தான் 25ல கொடுத்திருக்காங்க. சோ ரெக்கார்டிங் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ சைல்ட் பை த மேஜிஸ்ட்ரேட். சோ 164 ஆஃப் சிஆர்பிசி, 183 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது சைல்டு எப்படி பேசுறாங்களோ அதேதான் ரெக்கார்ட் பண்ணும். நீ உன் மைண்ட் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிச்சுன்றத ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா 183லும் சரி, அந்த கிளாஸ் 1ல ஒரு கீழே ஒரு ப்ரொவிசோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் அட்வொகேட் இருக்கலாம். அந்த யார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ உங்களோட அட்வொகேட் முடிச்சா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அது இங்க நாட் அப்ளிகபிள். ஏன்னா இங்க லீகலுக்கான இடம் கிடையாது, யார அஃபெண்ட் பண்றாங்க கிடையாது. அந்த பிள்ளைய பயந்துடக்கூடாது. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்கன்னும் போது ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல என்ன நினைக்கிறதோ பேசி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த இடத்த கொடுத்திருக்காங்க. அடுத்து மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? அந்த காப்பி ரெக்கார்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த காப்பியோட சைல்டோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இது இந்த காப்பி சர்வ் பண்ற செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 207 ஆஃப் சிஆர்பிசி,
230 ஆஃப் சிஆர்பிசி படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபைனல் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும் 173. ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சு போலீஸ் கிட்ட எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் ஒரு பண்டல் ஆக்கி கோர்ட்ல வந்து டமால்னு தள்ளி விடுறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஃபைனல் ரிப்போர்ட். அது 173 சிஆர்பிசில பண்ணுவாங்க. பிஎன்டபிள்எஸ்ல அப்படியே 20 ஆட் பண்ணிக்கோங்க, 193. கரெக்டா 193 செக்ஷன்? படிக்கல அப்படின்றீங்களா? சோ இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, சோ இந்த காப்பீஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் ப்ரொவிஷன். இந்த என்ன அடிஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சைல்டு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் பாத்தீங்களா, அந்த குழந்தைய மட்டும் மேஜிஸ்ட்ரேட் தனியா கூட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், நல்லா இருக்குமா? அதுவே பயந்து போயிருக்கும். கரெக்டா? சோ யாரு பிரசன்ஸ்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ், இல்ல யாராவது ட்ரஸ்ட் கான்பிடென்ட்டா இருக்கிறவங்க, அவங்க இருக்கிற போது நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். நெக்ஸ்ட் டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். அவங்களோட ஹிந்திக்கார குழந்தையா இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துருப்போம் நிறைய ஜாபுக்கு. சோ மேஜிஸ்ட்ரேட் தெரியாத போது we need டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர் வேணும்னா இன்டர்பிரட்டர். அதே மாதிரி ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் பை ஏவி மீன்ஸ். ஏவி மீன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாதான் அது ப்ராப்பரா நமக்கு வந்து என்ன இருக்குன்ற தெரியும். தீஸ் ஆர் தி 3 திங்ஸ். யாரு இருக்கணும் மேஜிஸ்ட்ரேட் இருக்கும்போது, பிரசன்ஸ் ஆஃப் எனி பேரண்ட், ஏதாவது ட்ரஸ்ட் கான்பிடன்ஸ் இருக்கிற ஆளு, டிரான்ஸ்லேட்டர் வேணும்னா டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர் வேணும்னா இன்டர்பிரட்டர், ஏவி மீன்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 26ல கொடுத்திருக்காங்க. இதுல ரெக்கார்டு ஸ்டேட்மெண்ட் பை ஏவி மீன்ஸ் எந்த செக்ஷன் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். வெரி வெரி குரூஷியல் ஃபார் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், I mean assault cases. Medical examination is the key. எக்ஸ்பர்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ன்றது என்னது, அவங்க கொடுக்குற எவிடன்ஸ் என்னது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். ஆனா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இன்னை நாள் வரைக்கும் அதை மட்டும் வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டா, அதை மட்டும் வச்சு கொடுக்காதீங்கன்னு நிறைய இருந்தாலும் இத வச்சு மத்ததோடு கோரிலேட் பண்ணி நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. So medical examination of a child under section 27 is very very crucial. So இது எப்படி பண்ணுவாங்கன்னா, offense committed ஆயிடுச்சு அப்படின்னோன்னு எஃப்ஐஆருக்காகவும் கம்ப்ளைண்டாக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. உடனே அது ஒரு விமன் சைல்டாக இருந்தால் விமன் டாக்டர் கிட்ட கொண்டு போயிடுங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்துங்க. இன்னும் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல என்னன்னா பாக்கணும்ன்ற லிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ரூல்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஹெச்ஐவி இருக்கான்னு பாருங்க, எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க, ஃபுல்லா பிரெக்னெண்டா இருக்கான்னு பாருங்க, கொடுமையா இருக்குங்க. சோ அது எல்லாமே ரூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சோ விமன் டாக்டர் கிட்ட கொண்டு போங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் அதே மாதிரி பேரண்ட், ட்ரஸ்ட், கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க. ஆனா சில பிள்ளைங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஹெட் ஆஃப் த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க சில பேரை. சோ அவங்க எதிர்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 27ல. அடுத்து பாத்தீங்கன்னா 28 ப்ரொவைட் ஸ்பீடி ட்ரையல். எல்லா இடத்துலயும் ஸ்பீடி ட்ரையல் இருக்கும், ஆனா ட்ரையல் ஸ்பீடியா நடக்குதான்றது பெரிய பெரிய டவுட். எங்களுக்கே போக்சோ கேஸ் ஒரு தடவை வந்து என்னன்னா, அவரை வந்து தேவையில்லாம விக்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் வந்து ஒரு சின்ன பையன் தான், அவன் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்க பையன். மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷரு, கல்யாணம் பண்ணிக்கல, அது சின்ன பொண்ணா இருக்குன்னு கேஸ் போட்டாங்க. சோ அந்த மாதிரி அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு கேஸ் பயங்கரமா இழுத்துச்சு. சோ யாருக்கெல்லாம் போக்சோ கேஸ் இழுத்தது தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் ஏதாவது எத்தனை வருஷம் இழுத்துச்சு? இந்த பக்கமே போக மாட்டோம் மேடம், நாங்க அந்த பக்கமே போக மாட்டீங்களா? சரிங்க சார், ஓகே டன். சோ இப்போ வந்து ஸ்பீடி ட்ரையல் ப்ரொவைட் பண்றதுக்காக என்ன மீன்ஸ் அப்படின்னு 28ல சொல்லியிருக்காங்க. என்னது, நான் ஒரு தனி கோர்ட் வைக்கிறேன், உங்களுக்கு கடகடன் விஷயம் முடிஞ்சிடும். அதுக்காக யாரு வைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஜே ஆஃப் ஹை கோர்ட். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கோர்ட்டை நம்ம வந்து ஸ்பெஷல் கோர்ட்டாக டெசிக்னேட் பண்ணணும், அது கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இவங்க இப்போ ஒரு போக்சோ கேஸ் வருதுப்பா, அது கூட வேற என்ன அஃபென்சஸ் லிங்கா இருக்கும்? கண்டிப்பா ஐபிசி வருமா, டிஎன்எஸ் வருமா, வருமா இல்லையா? வரும், கரெக்டா? இப்ப நான் போக்சோ மட்டும் தான் நீ ட்ரை பண்ணணும், ஏன்னா நீ ஸ்பெஷல் கோர்ட் அந்த போக்சோ. ஐபிசி பிஎன்எஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்படி கிடையாது. அதுக்கு சேர்ந்து என்ன ட்ரையெல்லாம் வருதோ, நம்ம சிஆர்பிசில எப்படி டீல் பண்ணணும் அது எல்லாத்தையுமே டீல் பண்ணலாம். அதே மாதிரி ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் 67 கேபிட்டல் பில சைல்டு போனோகிராஃபி பத்தி சொல்லிருப்பாங்க. சைல்டு இன் எக்ஸ்பிளிசிட் ஆக்ட பத்தி வீடியோ ஷேர் பண்ண அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஆஃபென்ஸையும் சேர்த்து நீங்க இதை கீழே ட்ரை பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா ஃபார் ஏபிபி as well as சிஜே.
ஓகே, சோ இது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கான ப்ரொவிஷன் செக்ஷன் 28ல இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிசம்ஷன். பிரிசம்ஷன்னா ஒண்ணுமே இல்ல, அனுமானம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. பிராக்டிக்கலா நம்மளா ஒரு விஷயத்த திங்க் பண்றதுக்கு பேர் என்னது? பிரிசம்ஷன். ஒரு பொண்ணு வரா, அப்படியே அவ ஏதாவது ஒரு கஷ்டத்துல முடிச்சுக்கிட்டு இருப்பா. ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனா அம்மா திட்டுவாங்களே, பஸ் ரொம்ப கிரௌடா வருமே, மெட்ரோல ஏறினா பயங்கர கிரௌடா இருக்குமே, காடை வேற வீட்டுக்கு விட்டு வந்துமே, அப்படி ஏதாவது யோசிச்சுட்டு பேன் உட்காந்துருப்பா. நம்ம திடீர்னு உள்ள வருவோம், பாரு இவள எப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்கா, பயங்கர ஆத்திரக்காரியா இருப்பா போல அப்படின்னு சொல்லி நம்மளா நினைச்சுக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பிரிசம்ஷன். சோ நம்ம மட்டும் அப்படி நினைச்சுக்க தேவையில்ல, கோர்ட்டும் அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். அந்த பிரிசம்ஷனை பத்தி செக்ஷன் 29ல சொல்லியிருக்காங்க. சோ செக்ஷன் 3579 இத பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சுன்னா கோர்ட் என்ன நினைச்சுக்கோம், அந்த அஃபெண்டர் தான் இந்த தப்ப பண்ணிருக்கான்னு கோர்ட் நினைச்சுக்கோம். ஐயா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணலன்னு டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்கு? சோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திருட்டு கேஸ், என் லேப்டாப்பை யாரோ திருடிட்டாங்க, என் லேப்டாப்பை திருடிட்டா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிரும்ல, இவ இதுக்கு மேல கிளாஸ் எடுக்க மாட்டா அப்படின்னு. என் லேப்டாப்பை திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. இப்ப திருடிட்டாங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? ஓகேங்களா, கம்ப்ளைண்ட் என் சைட்ல இருந்து பிபி வந்து ஆர்கியூ பண்ணுவாரு, கரெக்டா? ஆனா இதுக்கு ஆப்போசிட். சோ செக்ஷன் 3579 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு கேஸ் போச்சுன்னா கோர்ட் அந்த குழந்தைய ப்ரூவ் பண்ண சொல்லாது, விக்டிம ப்ரூவ் பண்ண சொல்லாது, பிபி தேவையில்லை. அப்ப யார் அங்க பண்ணணும்? நான் பண்ணல பண்ணணும். ஓகே, இதுதான் பிரிசம்ஷன். இது என்ன, மேல் பிரசியூமா ஷெல் பிரசியூமான்னு கொஸ்டின் வரும். கோர்ட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது, ஷேல் பிரசியூம், கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷேல் பிரசியூம். அடுத்து பாத்தீங்கன்னா presumption of culpable mental state. இப்போ எல்லா இடத்துலயும் இன்டென்ஷன், அந்த செக்ஷுவல் இன்டென்ட்ன்ற வார்த்தை இருக்கா? கிடையாது. சில ஆஃபென்சஸ்ல செக்ஷுவல் இன்டென்ட்ன்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க. அந்த செக்ஷுவல் இன்டென்ட், அந்த கல்பபிள் மென்டல் ஸ்டேட், உன்னோட மண்டையில கோளாறு இருக்கு அப்படின்னு நானா எடுத்துக்க முடியுமா, பிரிசம்ஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணிக்க முடியும். இதுவுமே ஷால் பிரசியூம். ஓகே, சோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு, ஒரு மோட்டிவ் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்றத நான் பிரசியூம் பண்ணிக்க முடியும். அததான் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல பண்ணி இருந்திருப்பாங்க. இவரு போன்ல சைல்டு போனோகிராஃபி இருக்குமா, ஆனா இவர் வச்சிருப்பாராம், அதை டெலீட் பண்ண மாட்டாரா, எதுவும் பண்ண மாட்டாரா, இவருக்கு செக்ஷுவல் இன்டென்ட் இல்லையா அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை வச்சிருக்க நீ தப்பான எண்ணத்தோட தான் வச்சிருப்ப. இப்ப நம்ம ஒரு குப்பை தொட்டியை வச்சிருக்கோம்னா எதுக்கு வச்சிருக்கோம்? குப்பை போட தான் வச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் உன் மைண்ட் குப்பை, அந்த மாதிரிதான் நீ வச்சிருக்க அப்படின்ற presumption of culpable mental state யூஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் பனிஷ் பண்ணிருக்கோம். அதுதான் செக்ஷன் 30. ஓகே, சோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் என்னது? ஏன்னா ஸ்பெஷல் ஆக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே கிரிமினல் கேஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். நமக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. ஏறுனா நான் பென்ஸ் கார்ல தான் ஏறுவேன், அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? என் லைஃப்ல நான் ஒரே ஒரு டைம்ல தான் ஜாகுவார் கார்ல ஏறி இருக்கேன். சோ ஆனா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் எடுத்துப்போம், ஓகே, நம்பிக்கையோட நம்ம இருப்போம். சோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் மாதிரியே we have this burden of standard of proof. ஓகே, இப்ப கிரிமினல் கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கும். பியாண்ட் ரீசனபிள் டவுட்டே இல்லாத அளவுக்கு நீ கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரூவிங் பியாண்ட் ரீசனபிள் டவுட். அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கணும்ன்றது இது கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்னா அந்த பேரு மாதிரி. ப்ராபபிலிட்டினா என்ன? ஒருவேளை இருக்குமோ, இந்த மாதிரி நடக்குதோ, அவன் போனா அவன் பின்னாடியே இவ போனா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். யாரு ஒரு தராசு நினைச்சுக்கோங்க, பிளேன்டிஃப் நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறானா, டிஃபெண்டன்ட் நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறானா, யாரு பக்கம் நிறைய இருக்கு அவன் பக்கம் ஜட்ஜ்மெண்ட். இது வேற எதை இமேஜின் பண்ற மாதிரி இருக்கு. இந்த சைடு ஒரு அமௌண்ட், அந்த சைடு அமௌண்ட், யாரு பக்கம் நிறைய இருக்கு கிடையாது. அந்த மாதிரி மேக்சிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டேங்க. ஐ ட்ரஸ்ட் எவ்ரி. ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்னா எவிடன்ஸ் யார் சைடு அதிகமா இருக்கும் அந்த சைடு கொடுக்கறது பேர் தான் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். அது சிவில் கேசஸ்ல கொடுப்பாங்க. ஓகே, சோ அதை இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபேக்ட கோர்ட் வந்து எக்ஸிஸ்டன்ட் நம்பணும்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும் நம்ம போக்சோ ஆக்ட் கீழே? பியாண்ட் ரீசனபிள் டவுட். பியாண்ட் ரீசனபிள் டவுட், அவ்வளவுதான். அதுக்கான செக்ஷன் 30ல இருக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசி அப்ளிகேஷன். நம்ம மேல பார்த்தோம் நாட் வித் ஸ்டாண்டிங் சிஆர்பிசி பேச கேட்காத, மொத்தமே சிஆர்பிசி பேச போக்சோ ஆக்ட் கேட்காதான்னு கேட்டா கிடையாது. இட் வில் அப்ளை டு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் கண்டக்டிங் த ப்ராசிக்யூஷன் அப்படின்னு செக்ஷன் 31ல சொல்லியிருக்காங்க. சோ சிஆர்பிசி அப்ளிகேஷன், டிஎன்எஸ்எஸ் அப்ளிகேஷன் போக்சோக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? சிஆர்பிசிக்கும் போக்சோக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பா? எதை ஃபாலோ பண்ணும்? போக்சோ தான் மேம். வெரி குட், வெரி குட். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்பெஷல் பிபிய. நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. ஸ்பெஷல் பிபிக்கான டெபினிஷன் உங்களுக்கு சிஆர்பிசில 2 clause U ல இருக்கு. நீங்க BNSS போனீங்கன்னா 2 clause 1 clause B ல இருக்கு. ஓகே, சோ இத பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. மினிமம் 7 years அவங்களுக்கு பிராக்டிஸ் இருந்திருக்கணும் அப்படின்றது 32ல இருக்கு. நாட் மச் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 33 செக்ஷன் 33 ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஸ்பெஷல் கோர்ட் யாரு? நம்ம செஷன்ஸ் கோர்ட், கரெக்டா? இந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டைரக்டா இப்போ ஒரு திருட்டு கேஸ்பா அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட் போயிடுமான்னு கேட்டா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகாது. எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கேஸ் வருது, இது நம்ம பார்க்க முடியாது, செஷன்ஸ் கோர்ட் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேஸ்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு? அப்படியே மூடி மடிச்சு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட் பண்ணிடணும். இப்போ போக்சோ ஆக்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அவருதான் வந்து நம்ம செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட் பண்ணுவாராம். நோ மேம், டைரக்டாவே காக்னிசன்ஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட் தான். எஸ், அத சொல்றதா செக்ஷன் 33. சோ மே டேக் காக்னிசன்ஸ் டைரக்ட்லி வித்தவுட் கமிட்டிங் டு ட்ரையல் அப்படின்றத சொல்லிருப்பாங்க. சோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு, ஏதாவது இருந்தாலும் ஸ்பெஷல் கோர்ட் டைரக்டாக எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் அட்வொகேட், அக்யூஸ்ட் இவங்க எல்லாம் வந்து சைல்டுக்கான இது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இதுதான் ட்ரையல். ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாங்க, ஒருத்தர் குறுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சோ சீஃப், கிராஸ், ரீ எக்ஸாமினேஷன் என்னன்றது நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு இதை பாத்துக்கோங்க. இது கிளாஸ்ல நார்மலா நம்ம வந்து கோர்ட்ல நடக்கும் இல்லையா, தேவைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, அங்க நிக்கிற ஆளு அவ்வளவு டென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப அதே மாதிரி சைல்ட பண்ணா தேவையில்லாத கொஸ்டின் கேட்டா பண்ணலாமா? பண்ணக்கூடாது மேம். அக்யூஸ்ட் ஒருத்தன் பண்றான் அதை தெரிஞ்சு நீ நம்ம வாதாட்ட வரோம்னா அந்த அட்வொகேட்டும் அதை பயன்படுத்தி தான் காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவாருன்னு அர்த்தம். கரெக்டா கொஸ்டின் கேட்பாரு. சோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம முன்னாடியே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறோம்னு கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். வெரி குட். சோ முன்னாடியே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்றத ஸ்பெஷல் கோர்ட் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கொஸ்டினை சைல்ட் கிட்ட கேட்கணும். இது முக்கியமான ரூல்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம். ஒருவேளை அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ தாண்டி ஏதாவது அந்த அட்வொகேட் கேட்டாங்கன்னா அவங்க மேல பார் கவுன்சில் இல்ல வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். பிளஸ் நிறைய டைம் வந்து ரிமூவே பண்ணிருக்காங்க, ரிப்பீட்டடா பண்ணிருக்கவங்கன்றத பிராக்டிஸ்ல இருந்தே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது ஒரு லைன். இன்னொன்னு, இப்படி ஒரு மேண்டேட் இருக்குல்ல, நீங்க யாரு மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு கரெக்டா, மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கும் போது உங்களோட டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லி கூட ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க டைரக்டா கோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைன் லைட்டா இம்போஸ் பண்ணிட்டு மெயினா பார் கவுன்சிலுக்கு எழுதிடுவாங்க. எழுதுனா கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த அந்த ஃபுல் ப்ரொசீடிங் நடக்கிற வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட், இப்போ இது கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் கீழ வருமா மேம்? கண்டெம்ட் வராதுடா. நம்ம வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கண்டெம்ட் எடுக்க முடியுமா? யார் கண்டெம்ட் எடுக்க முடியும்? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், கான்ஸ்டிடியூஷனல், அவங்கதான் வந்து கண்டெம்ட் எடுக்க முடியும். ஆனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஏதோ இவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதை இவங்க கேட்காம பண்றாங்க அப்படின்னும் போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சார்பா ஹை கோர்ட் சில டைம் எடுக்கும். ஆனா இந்த மேட்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் இப்படி எடுக்காம என்ன பண்றாங்க, பார் கவுன்சிலுக்கு எழுதி அமைச்சிடுறாங்க. அது இன்னும் பெரிய பனிஷ்மெண்ட். கண்டெம்ட்ல மேக்ஸிமம் 1 year அப்படி சின்னதா கொடுப்பாங்க, பிளஸ் சின்ன ஃபைன் கொடுப்பாங்க. நீ அட்வொகேட்டே இல்ல போன்னு சொல்லிட்டா ரொம்ப மோசம் இல்லையா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் அட்வொகேட்ஸ் இந்த மாதிரிலாம் மனசாட்சி இல்லாமையும் பண்றது இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ். சோ
சோ உடம்பு சரியில்லாதவள காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சு கொஸ்டின் கேக்குறது அதெல்லாம் ஒரு ஒரு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த குழந்தைய நீங்க கேக்குறீங்க, அந்த குழந்தை பாவம் அது பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 4 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும். அதை நிறுத்தி எவ்வளவு நாள் கேட்பீங்க? சோ யூ ஹேவ் டு டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ்ன்றது ஸ்டாட்யூட்லயே கொடுத்திருக்காங்க. பிரேக் எடுங்க, சைல்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் கொண்டு வாங்க. நீங்க எப்பயாவது போக்சோ நடக்கிற கேஸ் ஹால் போனீங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த பொம்மைங்களை பார்த்துட்டு இருக்கோங்க. அதனாலதான் அது குழந்தை. ஓகே, சோ அந்த மாதிரி சைல்டு ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட் கொண்டு வாங்க. யாராவது பாத்திருக்கீங்களா? வால்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க உள்ள, பாத்துருக்கோம் மேம். அந்த மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும் கோர்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்து ரிப்பீட்டடா சைல்ட கூப்பிட கூடாது. ஒரு விட்னஸ கேஸ இழுக்கணும்னு சொன்னா 10 நாள் கூப்பிட்டு கூட சீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சைல்டு அந்த மாதிரி ரிப்பீட்டடா கூப்பிடாதீங்கன்னு ஸ்டாட்யூட்லயே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆஃப் த சைல்டு அசாசினேட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்க ஒரு பொண்ணு வெளியே போனா கேக்குறீங்க, எத்தனை மணிக்கு போன, என்ன ட்ரெஸ்ல போன, ஏன் நீ போன, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதா? எஸ். அந்த சைல்ட போய் நீ ஏன் டைப்பர் போட்டுட்டு இருந்த, உன்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு கேரக்டர் அசாசினேட் பண்ற கொஸ்டின் கேட்கவே கூடாது. சைல்டுக்கு என்ன கேரக்டர்? ஓகே, சோ அது ஒரு விஷயம். அடுத்து ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்டு எப்பயுமே டிஸ்க்ளோஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா காம்பன்சேஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக சைல்டுக்கு, அதெல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பவரும் சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செஷன்ஸ் கோர்ட் தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டே. சோ அதனால இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. ஓகே, சோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் ஒரு இடத்துல அந்த அஃபண்டரும் சைல்டும் பாத்துக்க கூடாது. அந்த அஃபண்டர் எதிர்க்க வந்தா இந்த சைல்டுனால பேச முடியுமா? உண்மையை சொல்ல முடியுமா? பயந்துருவாங்க மேம். பயந்துருவாங்க. அது அது இன்னொரு ஹராஸ்மெண்ட் ஆக இருக்கும். ஓகே, சோ அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் சைடு மட்டும் தெரியற மாதிரி மிரர்ஸ். ஓகே, சைல்டுக்கு அஃபண்டர் தெரியாது, அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. வீடியோ கேமரா வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கெலைடோஸ்கோப் மாதிரி ரெண்டு சைடும் மிரர் வச்சு அது ஒரு கோர்ட்ல வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல கிடையாது. ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணணும். அது கீழே ரூல்ஸ் நம்ம பார்ப்போம். சோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். இன்னும் 2 சைடு தான் இருக்கு. அதுக்கப்புறம் டவுட் செஷன் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அஃபென்ஸ் கமிட்டட் பை சைல்டு. சைல்டு அஃபென்ஸ் கமிட் பண்ணிருச்சு அப்படின்னும் போது நம்ம இந்த ஆக்ட் கீழே ட்ரை பண்ணணுமா? எங்க அனுப்பணும்? அததான் இங்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகே, ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 கிடையாது 2015 கீழே டீல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. டைம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா நானே அடுத்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப இப்போ அவன் வந்து மார்ஜின்ல இருப்பான். ஒரு படம் பார்த்திருப்பீங்க, விஜய் படம், பேர் என்னது டக்குன்னு மறந்துச்சு, மாஸ்டர். கரெக்டா? அதுல ஜூனைல் போர்ட்ல தானே எல்லா பிரச்சனையுமே நடக்கும். அதுல எல்லா எருமைகளும் ஜுவனைல்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும். சோ ஏஜ் ஆஃப் த ஜுவனைல டிட்டர்மின் பண்ணணும்னா எந்த கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கோர்ட்டே டிட்டர்மின் பண்ணலாம். ஓகே, சோ ஏஜ் ஆஃப் த ஜுவனைல் போக்சோ ஆக்ட் கீழே டிட்டர்மின் பண்றது ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்ற செக்ஷன் 34. இதுக்கு 34 மட்டும் யூஸ் ஆன்னு கேட்டா கிடையாது. 94 ஆஃப் ஜேஜே ஆக்டும் சேர்த்துதான் நீங்க படிக்கணும். 94ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க ஒரு இன்கொயரி நடத்தலாம்னு சொல்லிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிபிகேட் இருக்கும்ல, ஸ்கூல் சர்டிபிகேட், அந்த மாதிரி விஷயத்துலாம் கால்ஃபர் பண்ணலாம். இப்ப அந்த சர்டிபிகேட்டும் இல்ல. மாஸ்டர் படத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க இல்ல சர்டிபிகேட் தருவாங்களா? தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? என்ன அந்த பல்லுல இருக்கிறதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் ஆசிபிகேஷன் டெஸ்ட். படத்துல இருந்து நம்ம சூப்பரா லா கத்துக்கலாம். சோ அதுக்கு பேர் தான் ஆசிபிகேஷன் டெஸ்ட். போன்ல இருந்து எடுத்து எக்ஸ்ரே பண்ணி ஏஜ கண்டுபிடிக்கிறது. என்னப்பா? போத் டீத் அண்ட் போன் ரெண்டுலயும் பண்ணலாம்ல மேம்? எத்தனாலுமே இருக்கலாம். அடிச்சு உடைச்சு கையில இருந்து ஒரு போனை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு. ஆனா மேக்ஸிமம் டீத் தானே தெரியற போனு, அதுல இருந்தா எடுப்பாங்க. ஓகே, அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். எக்ஸ்ரே பண்ணி எடுப்பாங்க. மேக்ஸிமம் போனை எக்ஸ்ரே பண்ணிட்டு அதுல இருந்து ஏஜ் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் தி ஸ்பெஷல் கோர்ட் வந்து இன்வேலிடாக ஆகாது. ஸ்பெஷல் கோர்ட் ஒரு சர்டிபிகேட் வருது, அந்த சர்டிபிகேட் பார்த்தோம்னா இவர் ஜுவனைல்னு நினைச்சிட்டு இல்ல ஜுவனைல் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போக்சோல இவருக்கு மேல அகேன்ஸ்டா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹைகோர்ட்ல தெரிய வருது இவர் வந்து ஜுவனைல், ஆனா இந்த ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்துருச்சுன்னு தெரிய வருது. அதுக்காக இந்த ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் இன்வேலிடாக மாறுமானால் ஆகாது. அந்த ப்ரொடெக்ஷன் தான் கிளாஸ் 3. எவனாலும் நீ தப்பு பண்ணிருக்க, அந்த வெர்ஜ்ல இருந்தனால உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு 2 நாள் ஒரு நாள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கல, அதனால அது வேலிட் தான் அப்படின்ற பாயிண்ட் கிளாஸ் 3. ஓகே, பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்.
சைல்டு இன்னைக்கு நடந்தா நாளைக்கு புள்ள மறந்துரும். ஆனா அதுக்கு நடந்தது கொடுமை, அது எப்படி மறக்கும்? அது டிஃப்ரெண்ட். மேக்சிமம் 30 டேஸ்க்குள்ள காக்னிசன்ஸ் எடுத்து நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருங்க ஸ்டேட்மெண்ட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரையல 1 இயர்க்குள்ள முடிங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 இயரே பயங்கர டிலே. சீக்கிரமாக முடிக்கணும். ஆனா அது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஜட்ஜ் 4 கோர்ட் பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் எக்ஸாம் வருமானு பாக்குறாங்க, அந்த சைடு ஜட்ஜிங்களும் எக்ஸாம் வருமானு தான் பாக்குறாங்க. ஏன்னா ஆளுக்கால் 4 கோர்ட் பார்த்து கஷ்டத்துல இருக்காங்க. அதுதான் உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 36 சைல்ட் நாட் டு see the accused. நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே டெஸ்டிஃபை பண்ணும் போது சைல்டு அக்யூஸ்ட பார்க்க கூடாது. வீடியோ கான்பரன்சிங் யூஸ் பண்ணுங்க, சிங்கிள் விசிபிலிட்டி மிரர் யூஸ் பண்ணுங்க, கர்டைன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது செக்ஷன் 36. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் MCQ. அடுத்தது ஸ்பெஷல் கோர்ட்டோட ப்ரொசீடிங் இன் கேமராவாக இருக்கணும். இன் கேமரானா என்ன, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுமா? இல்ல மேம், வெளிய ஆளுங்க யாரும் இல்லாம சம்பந்தப்பட்டவங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்னு படிக்கிறேன். இன் கேமரா ப்ரொசீடிங் அப்படியே லிட்டரலா தானப்பா நம்ம ஞாபகம் வைப்போம். ஸ்டூடெண்ட் டைம் நான் படிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ சோ இன் கேமரானோட சாரும் கேக்குறாங்க, என்னோட ப்ரொஃபசர் என்ன மறந்துருக்க மாட்டார், இன் கேமரானா வாட் யூ மீன் மால்தி? ஐ டோல் சார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா சார். சொல்லுங்க கிளாஸே சிரிக்குது. ஓகே, சோ இன் கேமரா அப்படின்னு சூப்பர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், ட்ரஸ்ட் கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும், பப்ளிக் இருக்க கூடாது. எப்பயுமே ஓபன் கோர்ட்ல தான் கேஸ் நடக்கும். ஆனா இந்த மாதிரி கேசஸ் ரேப்பா இருக்கட்டும், ரொம்ப எசென்ஷியல் கேசஸ் எல்லாம் வந்து இன் கேமராவாக நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட் டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஒரு ரெப்டேஷன் தான், நாட் மச் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா கைட், இப்போ நிறைய டைம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும், என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யாரோட ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கலாம்? NGO, சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் சைல்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கவங்க, இவங்க எல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க. இதுவும் நாட் மச் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் த சைல்ட் டு டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் பிராக்டிஷனர். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, அப்போ ஒரு விக்டிம் இருக்காங்க. அந்த விக்டிம்க்கு யார் வாதாடுவா? நம்ம இஷ்டத்துக்கு ஒரு அட்வொகேட் கூட்டு போயிடலாமா? யார் வாதாடுவா? பிபி கவர்மெண்ட் சைடு தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணலாம்? செக்ஷன் 301 and 338 of BNSS, 301 of CRPC, 338 of BNSS என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் பிபிஸ் இருக்கும் போது, ஏபிபிஸ் கவர்மெண்ட் சைடு இருக்கும் போது, அவங்க எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாம கோர்ட்ல போய் விக்டிம்காக ஆஜராகலாம். ஓகே, ஆனா விக்டிமும் விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு பிரைவேட் கவுன்சில வைக்கலாம். ஆனா அந்த பிரைவேட் கவுன்சில் என்ன பண்ணணும்னா பிபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தான் நடக்கும். ஓகே, சோ இல்ல ரிட்டன் ஆர்குமெண்ட் போடலாம். சோ அதுக்கான ப்ரொவிஷன் இந்த செக்ஷன் 40ல கொடுத்திருப்பாங்க. போக்சோ ஆக்ட்லயும் நீங்க இந்த செக்ஷனோட வரம்புக்கு உட்பட்டு இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணி யூ கேன் ஹேவ் அ லீகல் பிராக்டிஷனர். ஓகே, இத கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்ப குழந்தை பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு வருது, அது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றதும் அது அடுத்த கொடுமைங்க. ஏதாவது சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 finger டெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா ரேப்புக்கு, அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. இதுவுமே சேஞ்ச் ஆகும். சோ திருப்பி அந்த மெடிக்கல் பிராக்டிஷனர் என்ன பண்ணுவாங்க? விமன் தான் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க? திருப்பி அது நடந்திருக்கான்றது பெனிட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பெனிட்ரேட் பண்றது அஃபென்ஸ் ஆகாதுன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருப்பாங்க மெடிக்கல் பிராக்டிஷனர். அதுதான் நம்ம பாத்துருவோம். ஏன்னா நான் அதை பார்த்துட்டு தான் வந்தேன், திருப்பி நம்ம பாக்குறோம். சோ BNSல டெத் பெனால்டி இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி IPCல டெத் பெனால்டி இருக்கு. சோ இதுலயும் ஆஃபென்ஸ் பண்ணிருக்காங்க, அதுலயும் ஆஃபென்ஸ் பண்ணிருக்காங்கன்ற போது அதிகபட்ச பனிஷ்மெண்ட் எதுவோ அதான் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு சாய்ஸ் இல்ல. கோர்ட்டு முடிவு பண்ணுது போக்சோல மட்டும் கம்மியா இருக்கு, கொடுத்துடலன்னா கிடையாது. அதே ஆஃபென்ஸுக்கு உங்களுக்கு BNSலயோ IPCலயோ அதிகபட்ச பனிஷ்மெண்ட் இருந்தா என்ன பண்ணணும்? அததான் கொடுக்கணும். ஓகே, சோ அத சொல்லியிருந்தது தான் 42. ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். பப்ளிக் அவேர்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நாட் மச் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த போக்சோ ஆக்ட மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கமிஷன் இருக்கு, அதுதான் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு. இதுக்கான ரூல்ஸ பாப்போம், அதுவுமே இம்பார்ட்டன்ட். அது 44ல இருக்கு. அந்த செக்ஷனும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 41 செக்ஷன் தான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. நெக்ஸ்ட் டெத் வருதா இல்லையான்னு லாஸ்டா செக் பண்ணிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூல்ஸ பாத்துருவோமா?
தனியா ரூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரா இருக்கும். அதனால டப்பு டப்பு டப்புன்னு நம்ம ரூல்ஸ் பாத்துருவோம். பாத்துட்டு போயிடலாமா? ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே. சோ 19 கிளாஸ் 1ல தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் SPPU போலீஸ் யூனிட் இருக்குல்ல, SJPU, அந்த யூனிட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ப்ரொசீஜர் வந்து ரூல் 4 போக்சோ 2020 ரூல்ஸ்ல இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆபீசர் கிட்ட போய் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆபீசரோட டெசிக்னேஷன் அவங்க சொல்லணும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட, பிள்ளை கிட்ட, எல்லாத்துக்கிட்டயும். அது மட்டும் இல்லாம இது டெசிக்னேஷன் சொல்லணும்ன்றது அரெஸ்ட் பண்ணும் போது இருக்கு. ஆனா இங்க அரெஸ்ட் கிடையாது. யாருக்கிட்ட நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களோ அந்த ஆபீசரோட டெசிக்னேஷன் தெரியணும். அடுத்து அவரோட அட்ரஸ், போன் நம்பர், அவரோட சுப்பீரியர் யாரு, அவரோட பேரு, அவரோட அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வரணும். அப்பதான் யார்கிட்ட கொடுத்தாங்க, என்ன ஆச்சு, எல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ரெஜிஸ்ட்ரியில எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அது ஒண்ணுமே கிடையாது. செக்ஷன் 154ல நம்ம என்ன பண்ணுவோம், CRPCல 174 BNSSல என்ன பண்ணுவோம், FIR புக்ல எழுதுவோம். கரெக்டா? சோ அந்த FIR ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சில டைம் வந்து குழந்தை வரும்போது எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் தேவைப்படும் அப்படின்னா செக்ஷன் 19 கிளாஸ் 5ல அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கான ஃபுல் ரூல்ஸ் ரூல் 6ல இருக்கு. ஓகே. சோ எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் கொடுங்கன்றது 19 கிளாஸ் 5ல இருக்கும். ஆனா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது செக்ஷன் 27லயும் அதுக்கான டீடைல்டு ரூல் 6லயும் கொடுத்திருப்பாங்க. சோ அதுலதான் ஏதாவது இன்ஜுரி இருக்கா பாருங்க, HIV இருக்கா பாருங்க, STD இருக்கா பாருங்க, புள்ள பிரெக்னெண்டா இருக்கா பாருங்க, நிறைய விஷயம் கொடுத்திருப்பாங்க. மென்டல் ஹெல்த்தையும் நல்லா இருக்கா அப்படின்னு கண்டிப்பா நல்லா இருக்காது. சோ அதையுமே சேர்த்து பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்பிரேட்டர்லாம் நம்ம பேசணும்ல, சோ அந்த இன்டர்பிரேட்டரோட குவாலிபிகேஷன் என்ன, இன்டர்பிரேட்டரை பத்தி பேசினது 2 இம்பார்ட்டன்டான செக்ஷன் 19 கிளாஸ் 4 19 கிளாஸ் 5ல இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான குவாலிபிகேஷன் அவங்கள பத்தின ரூல்ஸ் எல்லாம் சொல்றது ரூல் நம்பர் 5. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப குழந்தைக்கு டிரான்ஸ்போர்ட், இப்ப அந்த குழந்தை வந்துட்டு போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போறதுக்கே காசு இல்லைன்னும் போது அதையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்றதுதான் ரூல் 8. இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ரிலீஃப், ஸ்பெஷல் பெனிஃபிட் சொல்லுவாங்க. அடுத்து காம்பன்சேஷன். சோ போக்சோ ஆக்ட் கீழே காம்பன்சேஷனை பத்தி கேட்டால் 33 கிளாஸ் 8 அதுலதான் காம்பன்சேஷன் பத்தி இருக்கு. ஓகே. சோ 33 கிளாஸ் 8 ரூல் 9 as well as இந்த காம்பன்சேஷன் எப்படின்னா, நம்ம CRPC BNSSலயும் காம்பன்சேஷன் கொடுக்குற ப்ரொவிஷன் இருக்கு. அதையுமே லிங்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து 357 கேபிட்டல் A. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து CRPC 357 கேபிட்டல் A ரெகுலரா கேக்குற ஒரு ஏரியா. இது BNSSக்கு என்ன செக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம்வொர்க், அதை பாத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைன் ரீபேமெண்ட். எப்படி ஃபைன் ரீபேமெண்ட் வாங்கணும்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் கொடுத்திருப்பாங்க. அது ரூல் 10ல கொடுத்திருப்பாங்க. அதுவே ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்காது, ஜஸ்ட் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். இந்த சைல்டு போனோகிராஃபி ரிப்போர்ட்டிங் இருக்கு பாத்தீங்களா, நம்ம செப்பரேட்டா பார்த்தோமே, இந்த சைல்டு போனோகிராஃபி ஏதாவது நடந்தா ரிப்போர்ட் பண்ணோம், எப்படி ரிப்போர்ட் பண்றது, அது ரூல் 11ல கொடுத்திருப்பாங்க. ஃபைனலா நம்ம ஒரு செக்ஷன் பார்த்தோம், இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, கமிஷன் இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திருந்தோம். அதுக்கான ரூல் 12ல கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ரூல்ஸ் நீங்க படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ரூல் 4. சும்மா ரீட் பண்ணுங்க, கதை மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது CJ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, APP ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க ரூல் நம்பர் மட்டும் CJ ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். APP கொஞ்சம் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்ல, அதனால ரூல் 4, ரூல் 5, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூல் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரூல் 6 8 தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கேயாவது எழுதுனீங்க, முடிஞ்சா எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். எனக்கும் தெரியும்பா அப்படின்ற செக்ஷன் 8. காம்பன்சேஷன், திஸ் இஸ் a வெரி ப்ரோஆக்டிவ் ஏரியா, கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரூல் வரைக்கும். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்?